ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கிறது. குழந்தைங்கள்லாம் திடீர்னு வயிறெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சொல்யூஷனை இன்றைக்கி பார்க்கலாங்க. நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு வயிறு வலியே வராதுங்க. இந்த சூட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம சமையல் வேலைலாம் செய்கிறதுனால, நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கிறதுனால வளையல் உடஞ்சிருது. அது எப்படி உடையாமல் நம்ம கையிலே எந்த வேலை செஞ்சாலும் நம்ம கையிலே உடையாமல் எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா லேப்டாப் சம்மந்தமான டிப்பு தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சு போய் தூசியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளைன்னு டாட்டாகவும் இருக்குங்க. இதை எப்படி நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு தண்ணி லிக்விடு எதுவுமே நம்ம எடுத்துக்கலைங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரே பொருள் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பர்ஃப்யூம் தாங்க எடுத்துருக்கிறேன். பாடி ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு நல்ல காட்டன் துணியில் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட்டா இருக்கிற அழுக்கு தூசி இது எல்லாமே நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக இதை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல காட்டன் துணியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய லேப்டாப்பை இதை லைட்டாக வச்சு நம்ம தொடச்சா போதும். பாருங்கள், நான் லைட்டாக துடைக்கிறேன். அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப அழுக்காக இருந்தது இந்த லேப்டாப்பு. நான் உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி எடுத்து காட்டுறேன் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எந்த ஒரு லிக்விடுமே வச்சு நம்ம க்ளீன் பண்ணலைங்க. தண்ணி எதுவுமே நம்ம வச்சு க்ளீன் பண்ணலை. இந்த பர்ஃப்யூம் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த கீபோர்டையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். கீபோர்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அழுக்கு போயிருங்க. நம்மள லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நமக்கு சுத்தமாக இருந்தது அப்படின்னா நம்ம வேலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. வேறு எந்த ஒரு நீங்கள் லிக்விடுமே சேர்த்து க்ளீன் பண்ணண்டா. இது மட்டும் நீங்கள் ரைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப் புது லேப்டாப் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேப்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு நம்ம எல்லாருக்குமே கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சமையல் வேலைலாம் பார்க்குறதுனால நம்ம பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுனால வளையல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும். இதை எப்படி நம்ம உடையாமல் நம்ம கையிலேயே ரொம்ப நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் ஒரு 2 நிமிஷத்துக்கு சூடாகட்டும். நல்லாவே சூடாகட்டும். சூடானதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. கல் நல்லா நம்ம கையை அப்படி மேலே வச்சு பார்த்தாலே தெரியும். நமக்கு நல்லா அந்த ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு சூடாகணும். இப்போ நல்லா கல் சூடாயிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதை தோசைக்கல்லுக்கு தகுந்தாப்பில் இதை நம்ம போட்டுக்கலாம். அலுமினியம் ஃபாயில் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சூடாக இருக்கும். கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க கண்ணாடி வளையலெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 வளையலாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா பக்கமுமே நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ தோசைக்கல்ல அந்த அளவுக்கு சுற்றி நம்ம இந்த வளையலை எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது வளையல் பார்த்தீங்கன்னா உடையவே உடையாதுங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ இதிலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு நமக்கே தெரியும் நல்லா சூடு இருக்குதுங்க. நல்லா தோசைக்கல் சூடாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கிறதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சூடு தாங்கும். இப்போ வளையலை மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சா போதும். நம்மளோட வளையலுமே நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக தெரியும். இந்த அளவுக்கு வச்சுட்டு அடுத்தது நமக்கு மற்ற வளையலும் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வளையல் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே உடையாதுங்க. இதை நம்ம சூடாக்காமல் போட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது தாங்க மெயினாக போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளையல் டக்குன்னு உடஞ்சிரும். அதேமாரி நம்ம கிச்சன்லலாம் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது அந்த வளையல் நம்ம கை உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணும்போது வளையல் உடஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி போடும்போது வளையல் உடையவே உடையாதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுங்க. யாருக்குமே கண்ணாடி வளையல் போடணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது உடையிறதுனால தான் நமக்கு அது போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி போடும்போது அது உடையவே உடையாது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளையல் நல்லா சூடாயிருச்சுது. இப்போ இதை எடுத்துட்டு என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கண்ணாடி வளையல் இருக்குது. நான் அதையுமே இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கிறேன்.
ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்து 2-3 நாள் ஆயிடுச்சுது. கவனிக்கலை. ப்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்டாகிருச்சுதுங்க. யூஸ் பண்ணவே முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி ப்ரெட்டு உங்களுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாமல் காஞ்சி போய் இருக்குது அப்படின்னா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ப்ரெட்டை நான் உடைக்கிறேன், அப்படியே உடஞ்சிருது. அந்தளவுக்கு வந்து ஹார்டாக இருக்குது. இதை எப்படி நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி சாஃப்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ப்ரெட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அது பாருங்கள் உடையுது. நான் உங்கள்கிட்ட மறுபடி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதையும். அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காஞ்ச ப்ரெட்டையுமே இது மேலே எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட எத்தனை ப்ரெட் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வச்சா போதுங்க. 1 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ப்ரெட்டு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நான் இப்படி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ப்ரெட்டு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. என்னால் வந்து கையில் வந்து பிடிக்க முடியலை. நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டேன். பாருங்கள், நான் இப்படி ஒடிச்சு காட்டுறேன். உடையவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ப்ரெட்டு. நான் கைட்ட உங்கள்கிட்ட அமுக்கி கூட காட்டுறேன். நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ப்ரெட்டு ஹார்டாயிருச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே சாஃப்டாகிரும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அடிக்குங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த வெயில் வந்து ஹீட்டு தாங்க முடியாமல் நமக்கு வந்து அடிக்கடி வந்து வயிறு வலிக்கும். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல டிப்பு நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து நைட்டே வந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வெந்தயம் நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் டு 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொடுங்க. 1 ஸ்பூன் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த சூட்டுக்கு வந்து வயிறு வலி வராதுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்ச. இதுவே பெரியவங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த வெந்தயத்தை இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா அலசி நல்லா வந்து சவைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிறு வலி வராது. இதை வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து சூட்டை தணிக்கும். ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா முடியும் கொட்டும். இதை நம்ம வெந்தயம் அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது முடியும் கொட்டாது. நமக்கு வந்து சூடும் வந்து வராதுங்க. இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெந்தயம் மட்டும் இல்லை, விளக்க எண்ணெய்ங்க. ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் கூட போட்டுக்கலாம். விளக்கெண்ணெயை கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு தொப்புள்ள நல்லா போட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லாவே சூட்டை தணிக்குங்க. அதே மாதிரி நம்ம காலில் இருக்க விரல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட சூட்டை வந்து நல்லாவே தணிக்கும். இந்த டிப்பு வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வயிறு வலிக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளக்கெண்ணெய்க்கு நல்லாவே கேட்குங்க. அதேமாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக வயிறு வலிக்குது அப்படின்னா வந்து விளக்கெண்ணெயை கொஞ்சமாக வந்து உச்சியில் வச்சு பாருங்கள். நல்லாவே சூட்டை தணிக்கும். இதுவே சீக்கிரமாக சளி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதங்க விளக்கெண்ணெயை. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.